வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சினிமா ஹிட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதில் ஹிட் அண்ட் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம சூர்யா அவர்கள் நடிப்பில் ஓடிடி தளத்தில் நேரடியாக ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் சூரரை போற்று. அமேசான் பிரைமில் வெளிவந்துருந்துச்சு. சக்கப்போடு போட்டுச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஓடிடியில் வெளிவந்த தமிழ் படங்களில் மிகப்பெரிய ஒரு சாதனையை சூரரை போன்ற படம் தக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் அமேசான் பிரைமில் அதிக பேர்களால் பார்க்கப்பட்ட தமிழ் படம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு சாதனையை பார்த்தீங்கன்னா சூரரை போற்று தன்வசப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐஎன்டிபிலையும் மிகப்பெரிய ஒரு சாதனையை சூரரை போற்ற படம் படைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக சூர்யா அவருக்கும் சரி, சூர்யா அவருடைய ஃபேன்ஸுக்கும் சரி, ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வெற்றியை சூரரை போற்று டபுள் மடங்காக திருப்பி கொடுத்துருக்குனது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்த அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு. இந்த படத்துக்கு அடுத்ததாக சூர்யா அவர்கள் சன் பிக்சர்ஸ் கூட்டணியில் பாண்டியராஜ் இயக்கத்தில் அவருடைய 40வது படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தில் சூர்யா அவருக்கு ஃபேரா ராஷ்மிகா மந்தனா கமிட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு இவான் மிஸ்ஸி கமர்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது சம்பந்தமான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும். அதே போல நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துக்காக இயக்குனர் மணிரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நவரச அப்படின்ற ஒரு படத்துக்கான ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருந்தாரு. இந்த ஒரு படத்தை இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கிட்டிருந்தாரு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளிவரக்கூடிய அந்தலாட்சி படமா உருவாயிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்ல அண்மையில தான் சூர்யா அவருக்கு பார்த்தீங்கன்னா கமிட் ஆயிருந்தாரு. தற்போது கிடைச்சிருக்க ஒரு தகவல் படி அந்த ஒரு அந்தலாட்சி படத்துல சூர்யா அவர்கள் நவரச இந்த படத்துக்கான மொத்த ஷூட்டிங்கும் தற்போது நடிச்சு முடிச்சுட்டாரு ஒரே வாரத்தில் அப்படின்ற சில தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸில் நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளிவரும்.